ராஜகுமாரி கிராம பஞ்சாயத்தில் முள்ளந்தண்டு பகுதியில் அரசு நிலத்தை கையேற்றி ஏலம் விவசாயம் நடத்திய சம்பவத்தில் வருவாய்த்துறை கடும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் 7 நாட்களுக்குள் இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். மீடியாநெட் செய்தியை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராஜகுமாரி வில்லேஜில் பூப்பாறை எல்லையில் உட்படும் முள்ளந்தண்டில் அரசு புறம்போக்கு பூமியில் சட்டவிரோதமாக குடிசைகள் அமைத்து ஏலம் விவசாயம் நடத்தியவர்களுக்கு எதிராக வருவாய்த்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட வில்லேஜ் அதிகாரிகள் 2 கையேற்றக்காரர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தனர். 7 நாட்களுக்குள் அரசு பூமியிலிருந்து சுயமாக காலியாக வேண்டும் என்றும் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. உத்தரவை கடைபிடிக்கவில்லை என்றால் சட்டப்படி நீக்கம் செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சட்டமன்ற தேர்தலின் காலகட்டத்தில் இங்கு அதிகளவில் கையேற்றம் நடத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை கண்டுபிடித்துள்ளது. அரசு புறம்போக்கு பூமியில் சட்டவிரோதமாக குடிசைகள் அமைத்து ஏலச்செடிகள் நட்டு வைத்து கையேற்றம் நடத்தப்பட்டுள்ளதாக பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. டிஜிட்டல் சர்வே நிறைவு பெறுவதற்கு முன்பு பூமி கைவசப்படுத்தி உரிமை கோரவே லட்சியமிடப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோதமங்கலம், பைங்காட்டூரை சேர்ந்த நபர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்களும் தான் வருவாய் சான்றுகளில் பாறை புறம்போக்கு என்று குறிப்பிடப்பட்ட பூமியில் கையேற்றம் நடத்தப்பட்டுள்ளது. கையேற்றம் அறிந்ததோடு முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் பரிசோதனை நடத்தி ஸ்டாப் மெமோ கொடுத்திருந்த போதும் அதையும் மீறி தான் மீண்டும் குடிசை கட்டி கட்டுமான வேலைகள் நடத்தப்பட்டுள்ளது. மலைச்சரிவில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள பெரிய படுதா குளங்கள் துரந்த நிவாரண சட்டப்படி வருவாய்த்துறை முன்பே மண் போட்டு நிரப்பியிருந்தது. ஆனால் அதன் பின்பும் கையேற்றக்காரர்கள் இந்த இடத்தில் ஏலச்செடிகள் நட்டு வைத்து குடிசைகள் அமைத்துள்ளனர். கடந்த தினம் வில்லேஜ் அதிகாரிகள் நடத்திய பரிசோதனைக்கு இடையிலும் இடத்தில் தொழிலாளிகள் வேலை செய்வதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இப்போது நோட்டீஸ் கொடுத்து தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. முள்ளந்தண்டில் அரசு பூமி கையேற்றம் முழுவதுமாக நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நோட்டீஸின் கால அளவு நிறைவு பெற்ற பின்பு தொடர் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரியவந்துள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.